திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஐயம்பாளையத்தில் மருத நதி அணையில் இருந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதல் போக சாகுபடி பாசனத்திற்காக தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ. பெரியசாமி திறந்து வைத்தார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் இன்று முதல் 120 நாட்களுக்கு பழைய ஆயக்கட்டிற்கு நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 20 கன அடியும், முதல் 30 நாட்களுக்கு மறைமுக மற்றும் புதிய ஆயக்கட்டிற்கு நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 70 கன அடியும் ஆக மொத்தம் நாளொன்றிற்கு வினாடிக்கு 90 கன அடிக்கு மிகாமலும் என்ற வகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் வட்டத்தில் ஐயம்பாளையம், சித்தரேவு, தேவரப்பன்பட்டி ஆகிய பகுதிகளில் 5943 ஏக்கர் நிலங்களும், நிலக்கோட்டை வட்டத்தில் சேபுகம்பட்டி, கொம்பைப்பட்டி ஆகிய பகுதிகளில் 640 ஏக்கர் விவசாய நிலங்களும் என மொத்தம் 6583 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். மேலும் மருத நதி அணை ஐயம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது. மருத நதி அணையில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அனைவரும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மை மேற்கொண்டு அதிக மகசூல் பெற்று பயன்பெற வேண்டும். மருதா நதி அணை கீழ்ப்பகுதியான வடக்கு வாய்க்கால், தெற்கு வாய்க்கால் சீரமைப்பு தொடர்பாக வேறு ஒரு திட்டம் மூலம் ஆக்கப்பூர்வமான செயல் வடிவம் உருவாக்கப்படும். இது தொடர்பாக விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். சான்றோர் குரல் செய்திகளுக்காக லட்சுமணன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.